எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். 2026 தமிழ்நாட்டில் 7வது முறையாக திமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். எதிர்க்கட்சிகளை பலமாகவும் பார்க்கவில்லை, பலவீனமாகவும் பார்க்கவில்லை. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கும் நிர்வாகிகளை அழைத்து 1-to-1 நேர்காணலை நடத்தி வருகிறேன். இதுவரை 80 தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளுடன் சந்திப்பை முடித்திருக்கிறேன். விரைவில் 234 தொகுதிகளிலும் முடிப்பேன், முடித்தே தீருவேன். அடித்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக தாவேகா இடையே மட்டும்தான் போட்டி என விஜய் கூறியது அவரது கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த மட்டுமே. ஒவ்வொரு கட்சி தலைவரும் அவரவர் கட்சி வளர்வதற்கு பேசுகின்ற பேச்சு, அது இயல்பு. தமிழகத்தில் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக முதல்வர் வேட்பாளர் நான் தான். எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு பேச்சு. இன்று அரசியலில் சிலர் அடித்தளம் இல்லாமலே வர முயற்சிக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஊரில் நடத்தப்படும் கண்காட்சியில் தாஜ்மஹால், ஈஃபில் டவர் போன்ற மாதிரிகள் அமைக்கப்படும். அதை கண்டு புகைப்படம் எடுக்க இளைஞர் கூட்டம் அதிகமாக வரும். ஆனால் அது வெறும் அட்டையால் செய்யப்பட்டது. அதற்கு எந்த அஸ்திவாரமும் இருக்காது. சிறு காற்று அடித்தாலும் கீழே விழுந்துவிடும். தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக சாடினார் உதயநிதி ஸ்டாலின். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் படுகொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என்னும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலையில் தமிழகம் தரம் தாழ்ந்திருக்கிறது. காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வர் ஸ்டாலின் காவல்துறையை கையாலாகாத நிலையில் வைத்திருப்பது தமிழகத்தின் சாபக்கேடு. திருச்சியில் காவலர் குடியிருப்பில் நடந்த படுகொலையை சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சனம். அதிமுக மிகவும் பலவீனமாகிவிட்டது. கூட்டணிக்கு கட்சிகளை கூவி கூவி அழைக்கும் நிலைக்கு போய்விட்டது. விஜயை கூட்டணிக்கு அழைத்து விடலாம் என நினைத்தனர். ஆனால் அவர் தெளிவான நிலைப்பாட்டை கூறியதால் விரக்தியின் உச்சத்திற்கே சென்று விட்டனர். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் சாடல். விஜய் திமுகவை வீழ்த்தப் போவதாக பேசுகிறார். அவர் எப்படி தனியாக வீழ்த்த முடியும்? அதற்கு அவருக்கு என்ன பலம் இருக்கிறது, என்ன திட்டம் இருக்கிறது என்று தெரியவில்லை. பாடலில் ஒன்றாக சேரு என்று சொல்கிறார். எல்லா பாஷையும் வேறு வருகிறது. ஆனால் அவர் ஒன்றாக யாருடன் சேரப்போகிறார்? பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கேள்வி.